பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அல்லேலூயா. பாருங்கள், ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரம் வாழ்கிற மனிதர்கள், மாமிச ரீதியாக சிந்திக்கிற மனிதர்கள், மாம்ச பிரகாரம் நடக்கிறவர்களாலே இந்த காரியங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஆவிக்குரிய சிந்தைகள், ஆவிக்குரிய செயல்பாடுகள், ஆவிக்குரிய நடத்தைகள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. உலக பிரகாரம் வாழ்கிற, மனம் போன போக்கில் மாமிசம் சொல்லுவதுபடி கேட்டு நடக்கிறவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய தேவனுடைய சித்தம், செய்கை, செயல்பாடுகள் எதுவுமே தெரியாது. அவங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். நம்ம என்னதான் இந்த ஆவினால் பிறந்தவர்கள் மட்டும்தான் ஆவிக்குரிய கிரியைகளை செய்ய முடியும். ஆவினால் ஒருவன் பிறக்காவிட்டால் தேவனுடைய கிரியைகளை அறிந்து கொள்ளவே முடியாது. ஆவிக்குரிய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பைத்தியமாக தோன்றும், ஒரு ஃபூலிஸாக தோன்றும். அதுதான் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவிக்கேற்ற பிரகாரமாய் இருக்கிறவைகள், ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதுனாலே, அப்போ சும்மா சாதாரணமாக பார்த்தாலும் தெரியாது. அதை ஒரு இந்த மேம்போக்கில் அப்படி பார்த்துட்டு இது பண்ணாலும் தெரியாது. அதை ஆராய்ந்து நிதானித்தால்தான் அதன் உள்ளார்ந்த அதோடைய அர்த்தத்தை, அது எவ்வளோ பவர்ஃபுல்லானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தன்மை உள்ளதான் ஆவிக்குரிய ஜீவியத்தும் வாழ்க்கை. ஆனால் இந்த ஆவிக்குரிய ஜீவிய வாழ்க்கையிலே ஆவிக்குரியவைகளை ஆராய்ந்து நிதானிக்கப்படணும். அப்போ ஆராய்ந்து நிதானிக்காமல் அவங்க சூப்பர்ஃபிஷியலாக பார்த்துட்டு இதெல்லாம் பொய்யானது, இது நீங்கள் வீணாக பெதட்டிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி தான் சொல்லுவாங்க. உலக பிரகாரம் உள்ள மனிதர்கள் அந்த ஆவினாலே அவங்க பிறக்காவிட்டால் அவங்களுக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் எது? ஆவிக்குரியவர்களுக்கும் ஆவிக்குரிய காரியங்களே இல்லாத உலக பிரகார காரியங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. அப்போ என்னதான் ஆண்டவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள், ஆவிக்குரிய சிந்தைகள், செயல்பாடுகள் என்ன நம்ம சொன்னாலும் அதெல்லாம் அவங்களுக்கு பைத்தியமாக தோன்றும். அதை அவங்க நிதானிக்கிற கெப்பாசிட்டி கிடையாது. அந்த நிதானிக்காதனால அவைகளுக்கு அவங்க அறியவும் மாட்டாங்க. அது அவங்க மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வரணும். கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஆவிக்குரிய சிந்தைகள், ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக தான் மரித்தார், என் பாவங்கள் அவருடைய இரத்தத்தினால தான் கழுவப்பட்டிருக்கிறது, நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் ஆவினால் பிறக்கப்படும் போது தான் அந்த அனுபவத்துக்குள்ளே வர முடியும். பாருங்க, ஆவினாலே பிறக்காமல் ஆண்டரை பற்றி எதுவுமே தெரியாமல் அந்த சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை அவங்க சிந்திக்கும்போது, இதெல்லாம் என்ன, ஒரு மனிதன் இறந்து உலகத்தில் இருக்க எல்லா மனிதருடைய பாவங்களையும் கழுவ முடியுமா? ஒரு மனிதன் ஃபுல்லாக சரீரத்தில் உள்ள எல்லா ரத்தத்தை சிந்தனால உலக மனிதர்கள், இனி பிறந்தவங்க எல்லா மனுக்குலமும் இவர் சிந்தின ரத்தத்தினாலே எல்லாம் கழுவப்பட முடியுமா? பரிசுத்த பார்க்க முடியுமா? நித்திய ஜீவன் கிடைக்குமா? என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, உளர்றாங்க, இவங்க வீணாக பிதற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்படிதான் சிந்திப்பார்கள். கர்த்தர் அவருடைய செயல்பாடுகளை அறிந்த நாம், அறியாதவர்களுக்கு அது தெரியாது, சொன்னாலும் புரியாது. அந்த புரிந்து கொள்ளுற தன்மை வேணுமென்றால்
ஆண்டவர் ஒருவனை தேவன் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, எத்தனையோ கோடான பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நம்மளை தேடி வந்து தேவன் இது ஒரு காலகட்டத்தில், ஒரு நேரத்தில் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நான் இந்த நேரத்தில் என் மகளை நான் தொடுவேன், அவள் என்னுடைய பிள்ளையாக எழும்பி பிரகாசிப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை தேடி வந்ததனால்தான் நாம் ஆண்டவர் அன்பை ருசிக்க முடிந்தது, ஆண்டவருக்குள்ளே முழுவதுமாக ஒப்பு கொடுக்க முடிந்தது. நாம் அந்த சிந்தையோடு பாருங்கள், இப்படிப்பட்ட தேவன் நம்மளை தேடி வந்தாரே. இது வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, எங்கோ வாழ்ந்து எங்கோ பிறந்து இன்னும் நாம் புறஜாதி மார்க்கத்தில் எப்படியோ இருந்த நம்மளை தேடி வந்து அவளோட விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக நம்மீது நம்மளை கழுவி சுத்திகரித்தாரே, பரிசுத்தப்படுத்தினாரே, மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்தாரே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது இந்த ஆவிக்குரிய செயல்பாடுகள், ஆவிக்குரிய சிந்தைகள், ஆவிக்குரிய கிரியைகளை உணர்ந்து கொள்கிற ஒரு கெப்பாசிட்டியை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றியிருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வீடியோவை பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்றி அப்பா. நாம் ஒரு புதிய நாளைக்குள் கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளோ ஒரு மகத்தான கிருபை நமக்கு தந்திருக்கிறார். சிலுவையிலே அவரோட சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் அப்படியே நாம் அனுபவித்திருக்கோமே, ஏற்றுக்கொண்டிருக்கோமே, விசுவாசிக்கிறோமே. உலக பிரகாரம் வாழ்கிற மனிதர்களும், உலக பிரகாரம் மாமிசம், தன் சிந்தை, தன் மனம் போன போக்கில் போல்கிறவர்கள் இந்த சிலுவையில் ஆண்டோர் பட்ட பாடுகள், சிலுவையின் உபதேசம் அவர்களுக்கு அது ஒரு ஃபுலிஸாக தெரியும். ஆனாலும் ஆண்டவரே, எங்களை தேடி வந்த தேவனே, அப்படியெல்லாம் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களே நீர் தொடுங்க ஆண்டவரே. அவர்களும் உடைய அன்பை ருசிக்க கிருபை செய்யுங்கப்பா. நாம் ஒவ்வொருவரும் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் கடந்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சிந்தையோடு நாம் ஜெபம் செய்வோமா? அன்பு இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அல்பா உமேகா மனோரே துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே, வியாபிகரே துதிக்கிறோம். அப்பா உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே, இந்த 2025 வருஷத்தின் நவம்பர் மாதத்தின் 24ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஜென்ம சுபாவமாய் ஒரு காலத்தில் இருந்தோம் ஆண்டவரே, மாமிச சிந்தையோடு ஒரு காலத்தில் இருந்தோம் ஆண்டவரே, புறஜாதி மார்க்கத்தில் இருந்தோம் ஆண்டவரே. எங்களை தேடி வந்து எங்களை தொட்டு உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் மாற்றி இப்போது அழகு பார்க்கிறீர்கள். நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆண்டவரே, ஜென்ம சுபாவத்தில் மனிதர்கள் அப்பா தேவனுடைய ஆவிக்குரியர்களை ஏற்றுக்கொள்ளான் என்று வாசித்தோம் ஆண்டவரே. இன்னும் அவைகள் அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும் என்பதையும் வாசித்தோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு காலத்தில் நாங்களும் இந்த மாதிரி ஒரு சுபாவத்தில் தான் இருந்திருந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை தேடி வந்து தொட்டு ஆண்டவரே எங்கள் சுபாவத்தெல்லாம் மாற்றி உம்மை ஆண்டவரை முழுமையாக விசுவாசித்து உமக்காக ஓடும்படியான கிருபைகள் ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்போ ஆவிக்குரிய சிந்தையில் இல்லாதவர்கள் அந்த ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற அந்த ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லாமல் இருக்க ஆண்டவரே. ஆவிக்குரியர்கள் மட்டுமே அதை நிதானிக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிறார்களே. அதுவும் ஆவியானவரே, நீங்கள் எங்கள் கூட இருந்த அப்படிப்பட்ட ஒரு
கிருபையை தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்தரே. நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளை கைட்டு சேர்க்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சொந்த பந்தங்கள் உற்ற உறவினர்களை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, போகில் வருகில் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லாருடைய கண்களும் தயக்கடைக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்திக்க, ஆசீர்வதிக்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.